ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். 8256 வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் நம்மள்கிட்ட பர்சனலாக கேட்டிருக்காங்க, இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், இதில் நம்ம அப்ளை பண்ண முடியுமா, ராஜஸ்தான் வேக்கன்சிக்கு நம்ம எலிஜிபிளா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் பெரும்பாலான ஸ்டேட்ஸில் அதர் ஸ்டேட்ஸ்காரவங்களும் அப்ளை பண்ணுறாப்புல தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அதில் மட்டும்தான் அதர் ஸ்டேட்ஸ்காரவங்க அப்ளை பண்ண முடியும். ரிசர்வேஷன் வந்து அங்கே உள்ள பிசி, எம்பிசி, ஓபிசி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க மட்டும் ரிசர்வேஷன் வாங்கிக்க முடியும். எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ், ஸோ இந்த மாதிரி இபிசி இதெல்லாம், இபிஎம் எல்லாமே, ஸோ எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்க மட்டும்தான் ரிசர்வேஷன் வாங்க முடியும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுறாப்புல இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்தோன்னே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. லிங்க் ஓப்பன் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக ஃபுல்லாகவே படிச்சிடலாம். ஆக்சுவலி 2 டைப் ஆஃப் வேகன்சிஸ் வந்திருக்கு. ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், ஆனால் பெர்மனெண்ட் கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க 100%. இது 11/12/2024 அன்றைக்கி வந்தது. ஹிந்தியில் வந்தது, நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். நேஷனல் ஹெல்த் மிஷன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் கான்ட்ராக்சுவல் போஸ்ட் வேரியஸ் கேடர்ஸ் 2024. NHM போஸ்ட் தான், ஆனால் பெர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், ரெக்ரூட்மெண்ட் டு த ஃபாலோயிங் கான்ட்ராக்சுவல் போஸ்ட் அண்டர் த ராஜஸ்தான் கான்ட்ராக்சுவல் ஹையரிங் சிவில் போஸ்ட் ரூல் 2022 அமெண்ட்மெண்ட்டு கண்டிஷன் மென்ஷன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ராஜஸ்தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு மூலமாக எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்ட்னா, கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் CHOன்னு கிட்டத்தட்ட 2634, கான்ட்ராக்ட் நர்ஸ்னு ஒரு 1941, பிளாக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர்னு ஒரு 53, தென் கான்ட்ராக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னு 177, ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டு ஜூனியர் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டு 146, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்னு ஒரு 272, கான்ட்ராக்ட் ஃபார்மா அசிஸ்டண்ட்டு ஒரு 499, தென் செக்டார் ஹெல்த் சூப்பர்வைசர்னு 565, சோசியல் ஒர்க்கர்னு ஒரு 72, தென் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒரு 44, லேப் டெக்னீஷியனுக்கு ஒரு 414, தென் கம்பவுண்டர்னு ஒரு 261 ஆயுர்வேதாவில், பப்ளிக் ஹெல்த் நர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 102, ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கரில் 633, நர்சிங் ட்ரெயினரில் வந்து 56, ஆடியாலஜிஸ்ட் அதாவது கான்ட்ராக்ட் ஆடியாலஜிஸ்ட்டில் 42, சைக்காட்ரிக் நர்ஸில் வந்து 49, ஃபிசியோதெரபிஸ்ட்டில் ஒரு 58, தென் ஃபிசியோதெரப்பி அசிஸ்டண்ட்னு, சீனியர் கவுன்சிலர்னு ஒரு 40, பயோமெடிக்கல் இன்ஜினியர்னு ஒரு 35, ஃபீமேல் ஹெல்த் ஒர்க்கர் 159, கான்ட்ராக்ட் நர்சிங் இன்சார்ஜ்னு ஒரு 4, டோட்டலாக 8256 வேக்கன்சி. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி சப்மிட்டட் 18/2/2025 19/3/2025, அதாவது ஃபெப்ரவரியில் தான் இது ஓப்பன் ஆகுது. ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அன்ரிசர்வ்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. applicants are advised to apply online within the, ஸோ அந்த டைமுக்குள்ளே 2/6/2025 நீங்கள் வந்து ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ப்ரப்போஸ் டு த கண்டக்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆர் டேபிள் பேஸ்டு டெஸ்ட், ஆஃப்லைன் OMR டெஸ்ட். ஸோ இதில் வந்து எது வேணாலும் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோ இல்லை ஆஃப்லைன் எக்ஸாமோ இருக்கும். டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸாமினேஷன் வில் பி கிவன் செப்பரேட்லி த்ரூ த போர்டு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டீட்டெயிலு. இன்னொரு வேக்கன்சி அவங்களே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். இது வந்து 12/12 அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீட்டெயிலு, கான்ட்ராக்ட் நர்ஸ் கிராஜுவேட்னா 1950, லேப் டெக்னீஷியனுக்கு 321, நர்சிங் டியூட்டரில் 240, தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா DME அதாவது ராஜஸ்தான் மெடிக்கல் எஜுகேஷன் சைட்லேருந்து, காலேஜ் ஆஃப் நர்சிங், காலேஜ் ஆஃப் அந்த மெடிக்கல் காலேஜ் சைட்லேருந்து வந்திருக்கு. அது வந்து DPH சைடாக இருக்கும். டியூட்டருக்கு வந்து 240, ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு 28, பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு 13, ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14, 2626 வேக்கன்சி. அப்ளிகன் மஸ்ட் அட்டைன் த 21 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சப்மிட்டட் 18/2/2024 19/3/2025 நீங்கள் வந்து 25 25 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 18/2/2025 19/3/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை. ஸோ அது வந்தோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
வேகன்சிஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு. எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு தெரில. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஹார்ட் ஒர்க் போடுறவங்களும் கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ பாதியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு விட்றவங்க கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துலையும் அப்படி பாதியாக விட்டு போனீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். அதனால் ஒரு விஷயம் தொடர்ந்தீங்க, ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் நின்று நிதானித்து அதில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.